உன் பாதம் போகும் பாத நானும் போக வந்தேனே, உன் மேல ஆசைப்பட்டு காத்து காத்து நின்னேனே, உன் முகம் பார்க்க நிம்மதியாச்சு, என் மனம் தானா பாடுது பாட்டு. அன்னைக்கிளி அக்கா நில்லுங்க நில்லுங்க, அன்னைக்கிளி அக்கா நில்லுங்க. அடிக்கடி கேட்ட குரலா இருக்கே, ஒருவேளை நம்ம தெருவோட ராப்பிச்சக்காரி குரலா இருக்குமோ இது? எம்மா, வீட்டுல பழைய சோறுலாம் இல்லம்மா. அக்கா என்னை பார்த்தா உங்களுக்கு பிச்சைக்காரி மாதிரி தெரியுதோக்கா? ஐயோ, சின்ன பொண்ணு நீயா? பாக்குறதுக்கு அப்படி தெரியலடி, ஆனா உன் குரலை கேட்டா எனக்கு அப்படிதான் தெரியுது. அன்னைக்கிளி அக்கா வர வர உங்க கொழுப்பு கூடிக்கிட்டே போகுதுக்கா. இங்க வாங்கக்கா, உங்களை தான் தேடி வந்தேன். இப்படி விறுவிறுன்னு வெளியில போறீங்களா என்ன? தேடி வந்தியா? ஆமா, என்ன திடி இது? அட தேனடக்கா, தேனட. என்னது தேனடையா? ஆமாக்கா, பண்ணாட. என்னடி சொன்ன? தேனடம் தான்க்கா சொன்னேன். உங்க காதுல ஏதாவது மாத்தி விழுந்திருக்கும்னு நினைக்கிறேன். சரிடி, இப்ப போயிட்டு இருக்கவளை கூப்பிட்டு ஏன் இதெல்லாம் காமிச்சிட்டு இருக்க? அக்கா ஒரிஜினல் தேனுக்கா, கொம்பு தேனுக்கா, நாட்டு தேனுக்கா, மலை தேனுக்கா? என்னடி, தேன் எடுக்கிறவங்களை விட நீ வகை வகையா தேன் சொல்லிட்டு இருக்க? ஆல்ரெடி என் வீட்டுல ஒரு பாட்டில் தேன் இருக்கேடி. என்னது, ஏற்கனவே ஒரு பாட்டில் தேன் இருக்கா? ஆமா, அந்த தேனை எங்க வாங்குனீங்க? வேற எங்கடி, நம்ம ஊர்ல ஒரு புதுசா சூப்பர் மார்க்கெட் திறந்திருக்காங்களே, அங்க தாண்டி வாங்கினேன். போச்சு போச்சு, நல்லா ஏமாத்திட்டீங்க. உங்க காசுலாம் வீணா போச்சுக்கா. ஏன்டி அப்படி சொல்லிட்ட? ஏன் சூப்பர் மார்க்கெட்ல தேன் வாங்காம பின்ன எங்க போய் வாங்குறதா? இதோ என்ன மாதிரி ஒரிஜினலா தேன் எடுத்து விற்கிறவங்க கிட்ட வாங்கினீங்கன்னா தான் அது ஒரிஜினல் தேனா இருக்கும். சூப்பர் மார்க்கெட்ல இருக்கிறதெல்லாம் சக்கரை தண்ணிக்கா, சக்கரை தண்ணி. ஐயோ, என்னடி சொல்ற? நான் வேற அதை மருந்துக்குள்ள வாங்கி வச்சிருக்கேன். ஒரிஜினலாக எடுத்த தேனுக்கா இது. அதுவும் மலை தேனுக்கா. மலையில் பெரிய பெரிய இதில் இருக்கும்ல அந்த தேன். எங்கள் அம்மா வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு அண்ணன் எப்போவுமே தேன் எடுத்துகிட்டே இருப்பாங்க. எங்கள் அம்மாவுக்கு நிறைய தேன் சும்மா கொடுத்தாங்களாம். அதான் எங்கள் அம்மா எனக்கு கொடுத்தாங்க. இவ்வளோ தேனை தனியாக வச்சு என்ன பண்ண போகிறோன்னு வியாபாரம் பார்க்கலாமேன்னு கொஞ்சம் ஓடி தேனை மட்டும் எடுத்து விற்க போகிறேங்க்கா. என்னடி, ஒரிஜினல் தேனும் உங்ககிட்ட இருக்குதா? பரவாயில்லையே, நல்லதா போச்சு. ஆமாம், ஏன்க்கா தேன் வாங்குற எல்லாரும் மருந்துக்கு வாங்குறேன்னு சொல்கிறீங்க? தேன்ல அப்படி என்னதான்க்கா இருக்கு? வழக்கமா நீ விற்கிற பொருளுக்கு காரணம் நீ தானடி சொல்லுவ. அதை ஏன் யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும், எதுக்கு யூஸ் பண்ணணும். ஆனா இந்த தேன் எதுக்கு மருந்தோட யூஸ் பண்றாங்கன்னு உனக்கு தெரியாதா? ஒரிஜினல் தேன் மாதிரியே டூப்ளிகேட் தேனை எப்படி உருவாக்குறதுன்னு எனக்கு தெரியும். ஆனால் ஒரிஜினல் தேன் வச்சு என்ன செய்வாங்கன்னு தான் தெரியாது. அடியே, தெரியலன்னா இன்னைக்காவது தெரிஞ்சுக்கிட்டு தேன் வித்துக்கொடி. சொல்லுங்க அக்கா, சொல்லுங்க உங்க தேனோட கதையை சொல்லுங்க. தேனுக்குன்னு ஒரு தனி சிறப்பு இருக்குடி. தேன் தானும் கெடாது, தன்னோட சேர்ந்த எந்த பொருளையும் கெட விடாது. இப்ப பார்த்தனா சிலர் இஞ்சியை தொலியை சீவி நல்ல சின்ன சின்ன பீஸா ஹோல் போட்டு அதை தேன்ல ஒரு 10-20 நாள் ஊற வச்சு அதுக்கப்புறமா டெய்லி ஒரு பீஸ் சாப்பிடுவாங்க. இதை காயகல்ப மூலிகைன்னு கூட சொல்லுவாங்கடி. இந்த மாதிரி இஞ்சியை தேன்ல வச்சு சாப்பிட்டோம்னா உடம்புக்கு நிறைய சக்தி கிடைக்கும். சரிக்கா, அப்போ இஞ்சி அப்படியே சாப்பிட வேண்டியதானே? எதுக்கு தேனோட சேர்த்து சாப்பிடணும் தான் கேட்குறேன். இந்த மாதிரி நெல்லிக்காய், அப்புறம் நட்ஸு, இதெல்லாத்தையுமே தேனோட சேர்ந்து சாப்பிடுவாங்கடி. திரும்ப திரும்ப பேசுறீங்க நீங்க, திரும்ப திரும்ப நான் ஒரே கேள்வி தாங்க கேட்கேன். ஏன் இதை அப்படி எப்படி சாப்பிட வேண்டியதானே? ஏன் தேனோட சேர்த்து சாப்பிட்றாங்கன்னு தான் கேட்குறேன். அடியே, எதை எப்படி சாப்பிடன்னு ஒரு முறை இருக்கு. அந்த முறைப்படி பார்த்தனா எந்த பொருளுக்கும் நல்ல வினைவேக ஊக்கியா இருக்கிறது. சின்ன வயசுல படிச்சிருப்பல. இப்போ நெல்லிக்காவை நம்ம தேன்ல சேர்த்து சாப்பிட்றோன்னா நெல்லிக்காவோட முழு சத்து அப்படியே கிடைக்கிறதுக்கும் அதோட வேகத்தை நல்லா அதிகப்படுத்துறதுக்கும் தேன் துணையா இருக்கு. அது இல்லாம நெல்லிக்காவை அப்படியே சாப்பிட்டோம்னா உடம்புக்கு தேவையான சத்து கிடைக்காது. அதே இது தேனோட சேர்த்து சாப்பிட்டோன்னா நல்லா பூரணமா சத்து கிடைக்கும். இஞ்சி, அப்புறம் நட்ஸு, டேட்ஸு இதெல்லாத்தையுமே தேன்ல ஊற வச்சு சாப்பிடும்போது அந்தந்த பொருளோட சத்துக்கள் இன்னும் நமக்கு நிறைவா கிடைக்கிறதுக்கு இந்த தேன் வினைவேக ஊக்கியா இருந்து உதவுதுடி. ஓ அப்படியாக்கா, நான் கூட இவ்வளவு நாள் ஏதாவது மருந்து கொடுத்தா தேனை கலக்கி கொடுத்தாங்கன்னா இனிச்சுக்கிட்டே இருக்கும், அதனால குழந்தைங்க சாப்பிடுவாங்க ஏமாத்துறதுக்காக தேனை யூஸ் பண்றாங்கன்னு நினைச்சேன். ஆனா தேன்ல இவ்வளவு நன்மை இருக்குன்னு எனக்கு இது வரைக்கும் தெரியாம போச்சேக்கா. இது தெரியாம தேனை வித்தனா உங்ககிட்ட யார் தேன் வாங்குவா? ஆமா, 100 கிராம் தேனி என்ன விலைடி? என்ன பெரிய வேலைக்கா, வெறும் 100 ரூபா தான்க்கா. அப்போ 1/2 லிட்டரு என்னக்கா, அஞ்சாப்பில் கணக்கு பாடம் சொல்லும் போது ஆயா வீட்டுக்கு போயிட்டீங்களா? 100 கிராம் 100 ரூபான்னா 500 கிராம் 1/2 லிட்டரு 500 ரூபா தானக்கா. 1 லிட்டரு 1000 ரூபா தாக்கா. ஏன்க்கா இப்படி கேள்வி கேட்குறீங்க? அடியே, இது கடையில விற்கிற விலையோட அதிகமால இருக்கு. இதை மட்டும் விலையை தெரிஞ்சுக்கிட்டு வித்துக்கிட்டு, ஆனா தேன்ல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்காது. அக்கா, கடையில் இருக்கிறதெல்லாம் சக்கரை தண்ணிக்கா, தேனே கிடையாது. அதுக்கே நீங்க அவ்வளவு விலை கொடுத்து வாங்குறீங்க. ஒரிஜினல் தேன் இது, இதுக்கு விலை கொடுத்து வாங்கக்கூடாதா? நாமளும் மருந்துக்காக தான் இந்த தேனை வாங்கி வச்சோம். இவ சொல்றத பார்த்தா சூப்பர் மார்க்கெட்ல வாங்கினதே பியூரான சக்கரை தண்ணியா இருக்கும் போல தெரியுதே. ஆகா, லூசு தனியா நின்று பேச ஆரம்பிச்சிருச்சு. எப்படியும் ஏமாறுறதா இதோட முடிவா இருக்கும். இருந்தாலும் என் வீட்டுக்கார்ட்ட ஒருட்டு கேட்டுக்கவா? என்னக்கா வீட்டுக்காரரு ஆத்துக்காருன்னுட்டு?
அவரெல்லாம் வேலைக்கு போயிட்டு வந்து உங்ககிட்ட காசை கொடுக்குறதோட சரி, குடும்பத்துக்கு எது நல்லது கெட்டதுன்னு பார்த்து பார்த்து பண்றது நீங்க தானக்கா. இப்போ நீங்க என்கிட்ட கொஞ்சம் 1/2 லிட்டர் தேன் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு ஒரு தேனடையே தரேன்க்கா. தேனடை சாப்பிட்டீங்கன்னா தொண்டைக்கு ரொம்ப நல்லதுக்கா. ஏன் உங்க சூப்பர் மார்க்கெட்காரன் தேன் தரும்போது உங்களுக்கு தேனடை தந்தானா என்ன? அவனே ஒரு பரதேசி பண்ணாட, அவன் எனக்கு தேனடலாம் தாரானாக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1/2 லிட்டரா நானே இப்போ பாட்டில் போட்டு அடுக்கி வச்சிருக்கேன்க்கா. ஒரிஜினல் தேனுக்கா, ஒரிஜினல் தேனு, கொம்பு தேனு, நாட்டு தேனு, மலை தேனுக்கா. இது கிடைக்கிறது ரொம்ப அரியது. நீ சொல்றதும் சரிதாண்டி. சரி, எனக்கு ஒரு 1/2 லிட்டர் தேன் கொடுடி. அப்பா 1/2 லிட்டர் சக்கரை தண்ணியை விற்கிறதுக்குள்ள நம்ம ஆயுசையே முடிச்சு விட்டுருவாங்க போல தெரியுதே. எம்மா எம்மா தேனாமா, சீக்கிரம் வாங்கி தாங்கம்மா, திங்கலாம். ஏண்டி வீட்டில் வாங்கி வைக்கிற தேனையெல்லாம் கையில் எடுத்து நக்கி நக்கி அவ்வளோத்தையும் குடிச்சு விடுவீங்கடி. இது வேற மறந்துக்கு வச்சிருங்கடி. ஆமா ஆமா, வீட்டில் ஒரு தேன் பாட்டில் இருந்துச்சுல, அதுல இருக்க லாஸ்ட் சொட்டு தேனை அக்கா எனக்கு தராம அவளே குடிச்சிட்டாமா. அவ என்னடி சொல்றா? வீட்டில் 1/2 லிட்டர் தேன் வாங்கி 5 நாள் கூட வாகலையடி, அதையாடி குடிச்சிட்ட? அக்கா பாத்தீங்களா, அப்போ உங்க வீட்டுல தேனே இல்லை, நீங்க தான் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. வாங்குறதே வாங்குறீங்க, 1 லிட்டரா வாங்குங்கக்கா. இதுக்கு அதையும் இவளுக்கு நக்கி நக்கி எல்லாத்தையும் குடிக்கிறதுக்கா? எம்மா என்னம்மா நீங்க என்னமோ 1/2 லிட்டரையும் முழுசா நானே குடிச்ச மாதிரி பேசுறீங்க. அதுல 3/4 வாசிய குடிச்சது இவதான். லாஸ்ட் சொட்ட நீ குடிச்சேன்றா? தேன் பாட்டில் எட்டலையேன்னு என்னை ஒரு நாள் திறந்து தர சொன்னாமா. அவ குடிக்கிறாளேன்னு கொஞ்சம் கொண்டு குடிச்சிட்டு அடுத்து தேன் பாட்டில் கீழே தள்ளியா உனக்கு தெரியாம மறைச்சு வச்சோம். எம்மா அப்புறமா டெய்லி ஆள் கொஞ்சம் நீ கடைக்கு போகல, அப்ப போது உனக்கே தெரியாம எடுத்து எடுத்து குடிப்போமா. ஆனா அக்கா என்னடி நோக்கா, நான் என் கூட சேர்ந்து நீ கொஞ்சமா குடிச்சிட்டு எனக்கு தெரியாம அப்புறம் கொஞ்சம் குடிச்சிருக்க. டெய்லி நான் கோடு போடு வச்சிருவேன் தெரியுமா, அதை விட குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஆமா, நீ குடிக்கும் போது எனக்கு கொஞ்சமா தான் தருவேன், நீ மட்டும் அதிகமா எடுத்துப்ப. அதனால உனக்கு தெரியாம கொஞ்சம் குடிச்சேன். 1/2 லிட்டர்ல 200 மில்லி தான் நான் குடிச்சிருப்பேன், மிச்சத்துல இவதாமா குடிச்சிருப்பா. பாவீங்களா, ஒரே வாரத்துல எப்படிடி 1/2 லிட்டர் காலி பண்ணீங்க? கொடுமைக்காரியா இருக்கீங்களேடி. அம்மா எங்களெல்லாம் விட்டா ஒரே நாள்ல நாங்க 2 பேரும் சேர்ந்து 1/2 லிட்டர் காலி பண்ணிடுவோம். நீ வேற, உனக்கு தெரியாம குடிக்கிறதுக்குள்ள எவ்வளவு பாடுபட வேண்டியது இருக்கு தெரியுமா? ஆமா வாங்குறதா வாங்குற, ஆளுக்கு ஒரு பாட்டில் 1/2 லிட்டர் தனியா வாங்கி கொடுத்துருமா, நாங்களாட்டுல குடிச்சுக்கிறோம். பாத்தியா சின்ன பொண்ணு, என்னம்போ வாட்டர் பாட்டில் கேட்குற மாதிரி ஆளுக்கு ஒரு பாட்டில் தேனை வாங்கி கொடுத்துருன்னு கேட்குறாளுங்க. இவளுக்கெல்லாம் வச்சுக்கிட்டு நான் என்னதான் மருந்து செய்ய போறேன்னே தெரியல. ஏக்கா அப்போ 1000 ரூபாயை கொண்டு வந்துருங்கக்கா, 2 லிட்டர் தந்துடுறேன். ஓஹோ, இவளுக்கு குடிக்கிறாங்கிறதுக்காக ஆளுக்கு 1/2 லிட்டர் தேனாடி வாங்கி கொடுக்க முடியும் போக்கத்தவளை. நான் இப்ப வாங்க போற தேனை மருந்துக்கு தாண்டி. உள்ள போய் ஒழுங்கு மரியாதை 2 பேரும் காசு எடுத்துட்டோம். அம்மா நீங்க கடுகு டப்பா ஜீரக டப்பான்னு அது இதுல காசு வச்சிருப்பீங்களா? எங்களால தேட முடியாது, கன்ஃபியூஸா இருக்கும், நீங்களே போய் எடுத்துக்கோ. ஏன்டி நான் மறைச்சு வச்ச தேனை மட்டும் கரெக்டா கண்டுபிடிச்சு எடுக்க தெரியுது, ஆனா காசு வச்சு எடுத்தா உங்களால கண்டுபிடிக்க முடியுமா? கண்டுபிடிக்க கஷ்டமா இருக்கு, அப்படிதானடி? அப்ப சரி, என் காசு எடுத்துட்டு வர வேண்டாம், நீங்க 2 பேரும் உண்டியல்ல காசு போட்டிருக்கீங்களா, அதை எடுத்துட்டு வாங்க. அந்த காசை வச்சுதான் இப்ப நான் தேன் வாங்க. என்னது எங்களோட உண்டியல் காசா? முடியாது, அதெல்லாம் தர முடியாது. நான் வாங்கி வச்ச தேனே 350 ரூபாடி, அதை 2 பேரும் ஒரே வாரத்துல முக்கிட்டு உண்டியல்ல காசு சேர்க்குறீங்க. ஒழுங்கு மாதிரியே உண்டியல் எடுத்துட்டு வா, இல்ல காய்கறி கடைக்கார வரும்போது உங்களுக்கு தெரியாம நானே உடைச்சிருவேன். அம்மா இதெல்லாம் அநியாயமா? சரி, அப்போ இப்ப வாங்குற தேனையாவது ஒழுங்கு மரியாதை திருடாம இருங்க. அம்மா கிருஷ்ணர் வெண்ண திருநப்ப அவங்க அம்மா சந்தோஷம் தானே பட்டாங்க. ஆமா, இவ பெரிய கோகுலத்து கிருஷ்ணர். போடி போக்க தவிர கொன்னே இப்படி வேணுமே தேன்ல கையை வச்சுட்டேன். அம்மா நான் உன்னோட சின்ன பொண்ணு செல்ல பொண்ணு, நான் தேன் குடிக்கலாம். நீ என்னோட சின்ன பொண்ணு செல்ல பொண்ணு தான். ஒழுங்கு மரியாதை வீட்டுல இருக்க தண்ணியை மட்டும் குடிச்சு வளரு போதும். சின்ன பொண்ணு நீ ஒரிஜினல் தேனா பார்த்து ஒரு 1/2 லிட்டர் குடி போதும். நம்மளால 1/2 லிட்டர் கொடுக்க முடியும், ஆனா ஒரிஜினல் தேன் எப்படி கொடுக்க முடியும்? பரவாயில்ல, ஆமான்னு சொல்லி ஏமாத்துவோம். என்னக்கா இப்படி சொல்லிட்டீங்க? என்கிட்ட இருக்கிறது எல்லாமே ஒரிஜினல் தானே. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா கீழே உள்ள ரெக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் ஆல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல்ல நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டே இருக்காங்க. அதுல ஒரு சில நேம் தான் இப்போ நாம பார்க்க போறோம். ஸ்ரீமதி, செல்வம், தமிழ்ச்செல்வம், பிரபாகுமார், இமானுவேல், பாக்கியலட்சுமி, செந்தில்குமார், சத்யா, சேர்மன் ராஜா, மணிசங்கர், பொன்னரசி, சமீரா, பொன்மலர், தவின்குட்டி, ராசுகுட்டி, அகிலா, பரமசிவன். ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நம்ம சேனல்ல நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க. கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். தொடர்ந்து வீடியோ பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.